தியாகி எம்ஜிஆர் நினைவு சுழற்கோப்பை விளையாட்டு திருவிழா. கோவையில் நடைபெற்ற எம்ஜிஆர் சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் 80க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். கோவை வரதராஜபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேம்பாட்டு பள்ளியில் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பை 2026 மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டு திருவிழாவில் கோவை மாவட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக போட்டிகளை மாவட்ட கல்வி அலுவலர் கோமதி, தலைமை ஆசிரியர் சதாசிவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கோகோ விளையாட்டில் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீரர் கருணாகரன், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் கனகராஜ், சசிகுமார், தியாகி என்.ஜி. ராமசாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் ஜீவா, தினேஷ்குமார், தமிழக வெற்றி கழக கிழக்கு மாவட்ட நிர்வாகி, முன்னாள் மாணவர் லோகநாதன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த சுழற்கோப்பை போட்டிகளில் கபடி, வாலிபால், கோகோ, த்ரோபால், கூடைப்பந்து மற்றும் பூப்பந்து ஆகிய 6 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கு தனித்தனியாக 18 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வருவதால் பிரம்மாண்ட மைதானத்தில் விறுவிறுப்பான ஆட்டங்கள் நடைபெற்றன. விளையாட்டு உணர்வு, ஒழுக்கம், உடற்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடையே வளர்க்கும் நோக்கில் நடைபெறும் இந்த மாவட்ட அளவிலான விளையாட்டு திருவிழா இளம் வீரர் வீராங்கனைகளுக்கு தங்களது திறமையை நிரூபிக்கும் சிறந்த களமாக அமைந்துள்ளதாக தியாகி என்.ஜி. ராமசாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். பேர் சதாசிவன், தலைமை ஆசிரியர், தியாகி எம்ஜிஆர் நினைவு மேல்நிலைப்பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுடைய மாணவர்களினுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை என் பள்ளியானது நடத்தி கொண்டிருக்கிறது. தியாகி என்.ஜி. ராமசாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலியமாக இந்த ஆண்டு தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழற்கோப்பைக்கான போட்டியானது இன்று துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோகோ, த்ரோபால், பால் பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், வாலிபால், கபடி ஆகிய போட்டிகளுக்கு